கடக ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6, 2026 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லி இருந்தேன். இது 100% உண்மை. நவகிரகங்களில் கர்ம வினை பயனை அளிப்பவர் என்றும் நீதிமான் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான். உங்கள் ஜாதகத்திலே மிக உயரிய அதிகாரம் கொண்ட, அதாவது சுப்ரீம் பவர் கொண்ட கிரகம் இதுதான். தற்போது கும்ப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் மார்ச் 6 தேதிக்கு பிறகு ஒரு விசேஷமான நிலையை எட்டுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார். பொதுவாக சனி பகவான் என்றாலே பயப்படுபவர்கள் அதிகம். ஆனால் உண்மையில் அவர் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வித்திடும் கிரகமாக அமையும் போது மார்ச் 6 தேதிக்கு பிறகு கிடைக்க போகும் பலன்கள் ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையும். மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் என்னென்ன பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார். உங்கள் வாழ்க்கை பயணம் மற்றும் உங்கள் ஆயுள் ரகசியங்கள் ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கியமான கிரகம் அவர். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6, 2026 முதல் மீன ராசிக்குள் தனது பிரவேசத்தை தொடங்குகிறார். கடக ராசிக்கு இது 9ஆம் இடமாகும். இதை பாக்கிய சனி என்று ஜோதிட சாஸ்திரம் கொண்டாடுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி சொல்லொன்னா துயரங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சந்தித்த உங்களுக்கு இந்த மார்ச் 6 பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளியாக அமையப் போகிறது. கூகுள் ஆய்வு முடிவுகளின்படி கடக ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாக்கிய சனி யோகம் இப்போது கைகூடுகிறது. உங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது போல ஒரு ரகசிய உயில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதும், அதன் மூலம் 2050 வரை உங்கள் பரம்பரையே அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு பணம் புரளப் போகிறது என்பதும் இனி நிஜமாக போகிறது. சனி பகவான் இப்பொழுது அமரப்போகும் மீன ராசி அவருக்கு ஒரு நட்பு வீடாகும். குருவின் வீட்டில் அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். அவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது விசேஷ பார்வைகளால் உங்கள் ராசியின் முக்கிய இடங்களை பார்க்க போகிறார். முதலாவது, இந்த மார்ச் 6 மாற்றத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தகுதி என்னவென்றால் பூர்வ புண்ணிய பலன்களும் எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் ஆகும். 9ஆம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம். அஷ்டம சனியில் நீங்கள் இழந்த அனைத்தும் இப்போது வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கும். குறிப்பாக பரம்பரை சொத்துக்கள், பங்குகள் அல்லது ஒரு உயில் தொடர்பான பிரச்சனைகள் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்திருக்கலாம். மார்ச் 6ற்கு பிறகு அந்த உயில் சட்டப்பூர்வமாக உங்கள் கைகளுக்கு வரும். இந்த உயில் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகும் சொத்து மதிப்பு மிக பொரியதாக இருக்கும். 2026 முதல் 2029 வரையிலான இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமையும். இந்த உயில் யோகம் உங்களை 2050 வரை ஒரு பொருளாதார பேரரசாக மாற்றப் போகிறது. தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்கள் எதை சேர்க்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை உயர்த்தி தரும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இதுவரை உங்களை கண்டு கொள்ளாத உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அடுத்ததாக, சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் மற்றும் தெய்வ பலம் உயரப்போகிறது. மார்ச் 6 தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து அல்லது உங்கள் தொழில்துறையில் இருப்பவர்களிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு பெரிய மனிதர்களின் ஆசியையும் குருமார்களின் அருளையும் வழங்குவார். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் பேச்சை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதேபோல் குடும்ப ரீதியாக பார்த்தால் உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். 2026 ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வருவது இந்த யோகத்தை இன்னும் பலப்படுத்தும். பெரியவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் மட்டும் தேவையற்ற சொற்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யார் எதா சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் விடுதலையை உணர்வீர்கள். அஷ்டம சனி காலத்தில் இருந்த மன அழுத்தம், உடல் சோர்வு, காரிய தடைகள் மற்றும் தேவையற்ற பயங்கள் அனைத்தும் அடியோடு முடிவுக்கு வரும்.
பொதுவாக 8ஆம் இடத்தில் இருந்த சனி விலகி 9ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். இருப்பினும் சனி பகவான் கால்களை குறிப்பவர் என்பதால் நீண்ட தூர பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். தோள்பட்டைகள், கைகள் அல்லது மார்பு தொடர்பான சிறு உபாதைகள் ஜூன் மாதம் வரை இருக்கலாம். அதன் பிறகு அனைத்தும் சரியாகும். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது யோகா செய்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கடக ராசிக்காரர்களுக்கு மனதுதான் பலமும் பலவீனமும். எனவே தினமும் தியானம் செய்வது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பெண்களுக்கு தைராய்டு அல்லது இடுப்பு சார்ந்த உபாதைகள் இருந்தால் இப்பொழுது அதிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். சரியான ஓய்வு உங்கள் மூளைக்கு கூடுதல் பலம் தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இதுவரை இருந்த பணப்பற்றாக்குறை மற்றும் வருமான பாதிப்புகள் மார்ச் 6க்கு பிறகு படிப்படியாக மாறும். 2050 வரை பணம் புரளப் போகும் அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொழில் அல்லது பெரிய முதலீடு மூலம் அமையப் போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் உபத்திரவங்களில் இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்கும். அந்த ரூட்டை கரெக்டா புடிச்சிட்டு வெளியில வந்துடணும். நீங்கள் ஒரு பழைய சொத்தை விட்டுவிட்டு புதிய வீடு அல்லது நிலம் வாங்க நினைத்தால் அதற்கு இது ஏற்ற காலம். 10 வருடங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இப்போது சட்டென்று முடியும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சேமிப்பு விஷயத்திலே நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். மார்ச் 6ற்கு பிறகு அவரது பார்வையின் பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அவரது 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. இது உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஒரு அற்புதமான பார்வையாகும். நீங்கள் செய்யும் உழைப்பிற்கு மேலான லாபம் தேடி வரும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கவோ அல்லது வியாபாரத்தை விரிவாக்கவோ இதுவே சரியான நேரம். இது உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் லாபஸ்தானம் மிக வலிமையாக இருப்பதால் வருமானம் பல மடங்கு உயரும். அடுத்ததாக சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். இதுவரை எதற்கெடுத்தாலும் தயங்கிக் கொண்டிருந்த நீங்கள் இனி மிகுந்த துணிச்சலோடு செயல்படுவீர்கள். இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். உங்களின் அறிவுத்திறன் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும். மீடியா அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பணமும் தேடி வரும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் எதிரிகள் அடியோடு காணாமல் போவார்கள். நீதிமன்ற வழக்குகள் அல்லது சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நிம்மதியான தீர்ப்புகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் முழுமையாக நீங்கும். நீண்ட நாட்களாக படுத்தி எடுத்த ஆரோக்கிய குறைபாடுகள் மறைந்து புதுத்தெம்பு பிறக்கும். வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். இது உங்கள் வெற்றி பயணத்திற்கு பெரும் துணையாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தின் ஆதரவு கிடைத்து முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். வேலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காண்பீர்கள். அஷ்டம சனியில் இருந்த அலைச்சல்கள், அவமானங்கள் அனைத்தும் மறைந்து இப்போது உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பதவி உயர்வு தேடி வரும். நீங்கள் ஒருவேளை வேலையை மாற்ற விரும்பினால் இப்போது முயற்சி செய்யுங்கள். உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். உள்ளூர் தொழில் இருந்தவங்க வெளிநாட்டில் போய் தொழில் வைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம். தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். எங்கோ சிக்கியிருந்த உங்கள் பணம் வட்டியுடன் வசூலாகும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும்.
சனி பகவானின் இந்த மாற்றத்தால் உங்கள் நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். 2050 வரை நீங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான நிலையில் இருக்க சனி பகவான் வழிவகுப்பார். பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்க விரும்புபவர்கள் அல்லது அங்கு கல்வி பயில நினைப்பவர்களுக்கு இந்த மார்ச் 6க்கு பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்திற்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கும். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு பணவரவை தரும். குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தை காக்கும் கவசமாக அமையும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். மேலும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது அதிக நன்மைகளை தரும். திங்களூர் சென்று சந்திர பகவானை தரிசிப்பது மனக்குழப்பங்களை நீக்கும். ஒரே ராசியில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அனைவருக்கும் இந்த சமமான பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் வரலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கிடும் போது சனி பகவான் வலிமையாக அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அவர் நீச நிலையில இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு சகல செல்வங்களையும் மன அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மார்ச் 6 முதல் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.